ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். திருவள்ளுவர் தினம். அரசு சார்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. சர்வதேச நகரமான ஆரோவிலில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. தமிழர்களின் கலாச்சார உடை அணிந்து ஆர்வமுடன் பங்கேற்ற வெளிநாட்டினர். திருவள்ளுவர் தினத்தையொட்டி மூடப்பட்ட மதுக்கடைகள். புதுச்சேரியில் வெறிச்சோடிய முக்கிய வீதிகள். சென்டாக் மாணவர்களுக்கு 17 கோடி காமராஜர் கல்வி நிதி உதவி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதாக அரசு தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவர் தினத்தையொட்டி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தமிழின் மாபெரும் ஞான பொக்கிஷமான திருக்குறளை வழங்கிய புகழ்பெற்ற திருவள்ளுவரை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளுவர் தினத்தையொட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார், லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். சர்வதேச நகரமான ஆரோவிலில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து வெளிநாட்டினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில்லில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் வெளிநாட்டு பெண்கள் பலர் தமிழர் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகளை சுவாமிக்கு படையலிட்டு மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. விழாவில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பங்கேற்ற வெளிநாட்டினர் கூறுகையில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையின் அனுபவத்தை அறிந்து கொள்ள வந்ததாகவும் பொங்கல் விழா மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படி அமைந்ததாக தெரிவித்தனர். விழா குறித்து தங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்றும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மோகன கலாச்சார மைய இயக்குநர் பாலசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருவள்ளுவர் தினத்தையொட்டி புதுச்சேரியில் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. தமிழின் மாபெரும் அறிஞர் திருவள்ளுவரை போற்றும் விதமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி புதுச்சேரி முழுவதும் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் அனுசரிக்கப்படவுள்ள நிலையில் அன்றைய தினம் மதுக்கடைகள், இறைச்சிக் கடைகள் செயல்படக்கூடாதென அரசு ஏற்கனவே உத்தரவிட்டபடி டாஸ்மாக் மதுக்கடைகள், பார்கள் உள்ளிட்ட மதுபான விற்பனை நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. திருவள்ளுவரின் மது விலக்கு மற்றும் ஒழுக்க வாழ்க்கையை வலியுறுத்தியுள்ளதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுக்கடைகள் மூடப்பட்டதால் புதுச்சேரியில் பொது அமைதி நிலவுவதுடன் திருவள்ளுவர் தின விழாக்கள் அமைதியான முறையில் நடைபெற்றன. புதுச்சேரியின் முக்கிய இடங்களில் அமைந்துள்ள மதுபான கடைகள், கள் மற்றும் சாராய கடைகள் அனைத்தும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி மூடப்பட்டுள்ள நிலையில் தமிழ் பண்பாடு, ஒழுக்கம், மக்களின் நலன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் இந்த தினம் பொதுமக்களிடையே அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 3398 சென்டாக் மாணவர்களுக்கு 17 கோடி ரூபாய் காமராஜர் கல்வி நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழ் மருத்துவ படிப்புக்கு 2.25 லட்சமும், பொறியியல் படிப்புக்கு 25,000 ரூபாய், செவிலியர் படிப்புக்கு 8,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி வரப்பட்டது. இத்திட்டத்தால் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி கனவு நனவாகி வருகிறது.
வழக்கமாக காமராஜர் கல்வி திட்ட நிதி காலத்தோடு வழங்கப்பட்டுவிடும் நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு நிதி உதவி இன்னும் வழங்கப்படவில்லை. திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களுக்கு இதனால் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. குறிப்பாக கடந்த 2022ஆம் கல்வியாண்டில் சேர்ந்த பொறியியல் உள்ளிட்ட மாணவர்கள் இறுதி ஆண்டிற்கு வந்துவிட்டனர். இன்னும் சில மாதங்களில் இறுதி செமஸ்டர் எழுதி படிப்பை முடிக்கவுள்ள நிலையில் காமராஜர் திட்ட நிதியுதவி கிடைக்காததால் மாணவர்களுக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டது. 2 செமஸ்டருக்குள் பணத்தை கட்டவில்லை எனில் இறுதி ஆண்டு செமஸ்டர் எழுத முடியாது என கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்ட நிலையில் 60,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் பெற்றோர்களும் சிரமப்பட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து பெற்றோர் மற்றும் மாணவர்கள் தரப்பில் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் உத்தரவின் பேரில் உயர்கல்வித்துறை சென்டாக் மூலம் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு தற்போது காமராஜர் கல்வி நிதியாக 17 கோடி ரூபாய் 3,398 மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2021 மற்றும் 22ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு மருத்துவம், பொறியியல் படித்த 299 மாணவர்களுக்கு 3,14,70,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 2022-23ஆம் ஆண்டில் முதலாம் ஆண்டு மருத்துவம் மற்றும் செவிலியர், பொறியியல் படிப்புகளில் சேர்ந்த 1,541 பேருக்கு 6,29,85,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2023-24ஆம் கல்வியாண்டில் முதலாம் ஆண்டில் சேர்ந்த மாணவர்கள் 1,558 பேருக்கு 7,59,74,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024-25ஆம் ஆண்டு நிலுவைத் தொகையினை தருவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை முடுக்கிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் முன்னேற்றக் கழக தலைவருமான நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மனித வாழ்க்கையின் 3 அடிப்படை தத்துவங்களை 1330 குறள்களாக உலகிற்கு அளித்தவர் திருவள்ளுவர். அவரது கருத்துக்கள் காலம் கடந்தும் மக்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளுவரை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சிறப்பு தினத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தல், பள்ளி கல்லூரிகளில் பேச்சுப் போட்டி, கவிதை, குறள் வாசிப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திருவள்ளுவர் தினத்தையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அவரை அடுத்து சமூக நல அமைப்பினர், கட்சி நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். காலாப்பட்டு மத்திய சிறையில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் கைதிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் கைதாகி சிறையில் உள்ள இவர்களின் மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சிறையில் உள்ள தண்டனை மற்றும் விசாரணை ஆண், பெண் கைதிகள் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நடனம், யோகா, சிலம்பம், உரியடி உள்ளிட்ட போட்டிகளில் கைதிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதையடுத்து நடைபெற்ற விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறைத்துறை காவல் தலைவர் சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழுப்புரம் வானூர் அருகே அமைந்துள்ள வீரநாத் திருக்கோவிலில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான், ஸ்ரீ அம்மன், ஸ்ரீ வீரனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு மூட்டி பொங்கல் பானையில் பொங்கலிட்டு சுவாமிக்கு படையலிட்டனர். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமின்றி
கால்நடைகள் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றும் கோவிலுக்கு வருவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.